மணப்பெண் எடுத்த முடிவு. அன்று மதியம் 1 மணி இருக்கும். லதா என்று குரல் கொடுத்து கொண்டே சுதாகர் வீட்டுக்குள் நுழைந்தார். இதோ வரேங்க என்று கூறியவாறே லதா அடுப்பங்கரையிலிருந்து வெளியே வந்தார். போன விஷயம்லாம் நல்லபடியாக முடிந்ததா என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தாள். சுதாகர் எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பதை பார்த்து லதா, ஏன் எதுவுமே பேச மாட்டீங்க என்று கேட்டாள். என்ன லதா சொல்கிறது, நம்ம சக்திக்கு பேணி மாப்பிள்ளை வீட்டில் வரதட்சணை கேட்குறாங்க. நான் கொஞ்சம் அவகாசம் கேட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்று கூறி பெருமூச்சு விட்டார். நம்மளால் எப்படிங்க முடியும், நம்ம பொண்ணு கல்யாணம் கேள்விக்குறியாக இருக்குது என்று அழுது கொண்டே கூறினாள். இது நம்ம தகுதிக்கு மீறிய சம்மதம்னு எனக்குன்னு புரியுதுல்லதா. இப்போதெல்லாம் நல்ல வேலைக்கு போகாத ஆண்கள் கூட பெண்கள் வீடு அதிகம் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாப்பிள்ளை வேறு நல்ல இடத்துல வேலை பார்க்குறார். வரதட்சணை கேட்பதற்கு சொல்லியா கொடுக்க வேண்டும்? அதெல்லாம் சரிதாங்க. நம்ம கடனை வாங்கி கல்யாணம் பண்ணி பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு சந்தோஷமாக அனுப்பி வைத்து விடுவோம். அதன் பிறகு கடனை யாருங்க அடைப்பா என்றாள் லதா. இவள் பேசுவதை கதவுக்கு பின்புறம் நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள் அவர்களின் செல்ல மகள் மதுமிதா. புத்திசாலியான பெண். கடந்த சில வருடங்களாக போட்டித் தேர்வுக்கு பயின்று வருகிறாள். வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவளிடம் குறைய தொடங்கிய காரணத்தால் திருமணத்திற்கு சம்மதித்தாள். மது ஒரு போராளி. தனக்கு வேலை கிடைத்தால் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று லட்சியத்தை மனதில் வைத்துதான் தேர்வு எழுதுவாள். ஆனால் அவளுக்கு வெற்றி என்பது எட்டாக்கனியாகவே இருக்கின்றது. தேர்வு எழுதி சோர்ந்து போனவளுக்கு வரன் பார்க்க தீர்மானித்த சுதாகர் கொஞ்சம் மேல் மட்டத்தில் பார்த்ததுதான் அவள் செய்த தவறு. என்ன வாழ்க்கை என்று தனக்குனே நினைத்து கொண்டு அப்பாவிடம் சென்றாள் மது. வாமா மது, இவ்வளோ நேரம் வீட்டில் தான் இருந்தியா? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சத்தத்தையே காணோம் என்று யதார்த்தமாக கேட்டார் சுதாகர். நீங்கள் பேசினது எல்லாம் கேட்டுருந்தாப்பா இருந்தேன். எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம். உங்கள் சக்திக்கு மீறிய கல்யாணம் எனக்கு தேவையில்லை. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு சந்தோஷமாக அனுப்பிவிட்டு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் என் கல்யாண கடனை அடைக்க போகிறீங்களா என்று வெடித்தாள். பின்ன என்னம்மா பண்ணுறது? கிடைத்த வேலைக்கு போகாமல் பிடித்த வேலைக்கு தான் போவேன் என்று சொல்லிவிட்டு இவ்வளோ வருஷமாக தேர்வுக்கு பயிற்சி எடுத்து வீணாக போய்விட்டது நாட்கள். நம்ம நேரமோ என்னமோ தேர்வில் வெற்றி பெற்று நீ வேலைக்கு போக முடியலை. நீ ஏதாவது வேலைக்கு போயிருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணை கேட்பது பற்றி யோசித்திருப்பாங்க என்று லதா சொல்லி முடிக்கும் முன்பே மது அழுது கொண்டே தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். என்ன லதா, இப்படி பண்ணிட்ட? அவளே வேலை கிடைக்கவில்லை என்ற விகர்த்தியில் இருக்கா, நீ வேற என்று கடுமையாக கூறினார் சுதாகர். நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையேங்க. எவ்வளவோ பேர் அந்த தேர்வை எழுதுவாங்க. எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். அவளை தேர்வுக்கு படிக்க அனுமதித்திருக்கக்கூடாது. முடிந்து போனதை எதற்கு பேச வேண்டும்லதா? இவ கல்யாணத்தை எப்படி முடிப்பது என்று யோசிப்போம் என்றார் சுதாகர். மாலை மணி 5 இருக்கும். வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் லதா. மகன் ரமேஷ் ஆட்டோலிருந்து இறங்கி கொண்டிருந்தான். வெளியூரில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் ரமேஷ் வார ஒரு முறை வீட்டுக்கு வருவான். அவன் வாங்கும் சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை மட்டும் வீட்டு செலவுக்கு கொடுக்கும் மகா கெட்டிக்காரன். தன் குடும்பத்தின் மீது அவனுக்கு அவ்வளோ பாசம். ரமேஷை பார்த்த சந்தோஷத்தில் தலைகள் புரியாமல் வெளியே ஓடி வந்தாள் பெற்றவள். ரமேஷ், வாயா வாயா, எப்படியா இருக்கிற? ஏயா நல்லா சாப்பிடுவதில்லையா? இப்படி களைத்து போய்விட்ட, வேலையெல்லாம் எப்படி போகிறது என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள் லதா. ஏனென்றால் லதாவிற்கு மதுவை விட ரமேஷ் மேல் பல மடங்கு பாசம் அதிகம். அப்பா தான் உடனே வர சொன்னாங்க. எதுக்குன்னு தெரியல, அதான் லீவு போட்டுட்டு வந்தேன். அப்பா எங்கம்மா என்றான். நடைப்பயிற்சிக்கு போயிருக்காருடா, இப்போ வந்துடுவார் என்றாள் லதா. சிறிது நேரம் கழித்து சுதாகர் வீட்டுக்கு வந்தார். வந்து மகனை பார்த்து நலம் விசாரித்தபடி நாற்காலியில் அமர்ந்தாள். லதா காஃபியுடன் வெளியே வந்து சுதாகர் இடம் கொடுத்தாள். எதுக்குப்பா வர சொன்னீங்க? நாளைக்கே நான் திரும்பி போக வேண்டும். அலுவலகத்தில் வேலை அதிகம் உள்ளது என்றான் ரமேஷ். உன் தங்கச்சிக்கு கல்யாண வரம் ஒன்று வந்திருக்கு. மாப்பிள்ளை நல்ல வேலையில் இருப்பதால் நம்மிடம்
அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. நீ தான் மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும், ஒரு அண்ணனாக இருந்து என்று பேசிக்கொண்டிருக்கும்போது மது தன் அறையிலிருந்து வெளியே வந்தவள் அண்ணனை பார்த்து புன்முறுவல் செய்தாள். இங்கே பார்க்கப்பா, நம்ம தகுதிக்கு மீறின சம்மதம் நமக்கு எதுக்கு? வரதட்சணை கேட்காம எந்த மாப்பிள்ளை வாரானோ அவனுக்கு மதுவை கட்டி வச்சிருங்க. அதை விட்டுட்டு பெரிய இடம்லாம் அவளுக்கு வேண்டாம். அவள் வேலைக்கு கூட போகவில்லை. போனாதாவது கடன் அவள் அடித்து விடுவாள். உன் தங்கச்சி ஆசைப்படுறாப்பா என்றாள் லதா. அதுக்கு நான் தான் கிடைத்தேனா? நான் வீடு கட்ட கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருக்கேன்ப்பா. அடுத்த மாதம் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கேன். கல்யாண சுமையை வேற என் மேல் வைக்காதீங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கப்பா, இந்த வீட்டை விட்டு மது பங்கு பணத்தில் திருமணத்தை நடத்துங்க. ஏன் பங்க என்னிடம் கொடுத்து விடுங்க. வீடு கட்டுவதற்கு எனக்கு உதவியாக இருக்கும் என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் நகர்ந்தான் ரமேஷ். பிள்ளையை சரியாக வளர்க்காததை நினைத்து கவலையுற்றார் சுதாகர். கண்களில் கண்ணீருடன் மதுவிடன் கவலைப்படாதம்மா, நான் இருக்கிறேன் என்றார். அன்று இரவு மதுவிற்கு தூக்கமே வரவில்லை. மொட்டை மாடிக்கு சென்று காற்று வாங்கி கொண்டிருந்தாள். அப்போது மதுவின் தோழி உமா அவளுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாள். அது ஒரு போட்டித் தேர்வுக்கான அட்டவணை, அடுத்த மாதம் தேர்வு என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை பார்த்த மதுவிற்கு தேர்வு எழுதி பார்க்கலாமா என்று தோன்றியது. மதுவிற்கு அதுதான் கடைசி வாய்ப்பு. தேர்ச்சி பெறவில்லை என்றால் அரசு உத்தியோகத்தை மறந்துவிட வேண்டியதான். குழப்பத்துடன் அன்று இரவு அப்படியே கழிந்தது. மறுநாள் காலையில் மது சீக்கிரமாக கண் விழித்தாள். தேர்வை எழுதி பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து படிக்க ஆரம்பித்தாள். இருசக்கர வாகனத்தின் சத்தம் கேட்டு வெளியே எட்டி பார்த்தாள். தன் சகோதரன் அவனுடைய நண்பனின் இருசக்கர வாகனத்தில் ஏறி யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் கிளம்புவதை பார்த்தாள். அண்ணனின் செயல் ஒன்றும் அவளுக்கு புதிதல்ல. ஆனால் இப்பொழுது மன உளைச்சலை ஏற்படுத்தியது. மறுபடியும் படிக்கத் தொடங்கினாள். தேர்வுக்கு விண்ணப்பித்தாள். இந்த முறை எப்படியாவது தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் படித்தாள். தன்னையும் தன் அப்பாவையும் கேவலமாக ஏளனம் செய்த சொந்தங்கள் முன் தலை நிமிர்ந்து நிற்க வைக்க கடவுள் கொடுத்த இறுதி வாய்ப்பு. மிக கடினமாக படித்தாள். சுதாகர் வெளியே சென்று வீட்டுக்குள் நுழைந்தார். லதா, லதா என்று கூப்பிட்டு கொண்டே வந்தார். தந்தையின் சத்தம் கேட்டு வெளியே வந்தாள் மது. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா. என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க என்றாள். ஆமாம்மா, நான் வரும் வழியில் என்னோட கல்லூரி நண்பனை பார்த்தேன். நீ நினைக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப நெருங்கிய நம்ம வீட்டில் தான் தங்கி படித்தான். கல்லூரி முடிந்த உடனே அவனுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைத்தது. அப்புறம் எனக்கு வேலை கிடைச்சு கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தைகள் ஆன பின்னால் இருவருடைய தொடர்பும் அறவே நின்று போய்விட்டது. இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்கிறான். இருவரும் சந்தித்ததில் என்னை விட என் நண்பதான் அதிக சந்தோஷம் அடைந்தான். உன் கல்யாணத்தை பற்றி சொன்னேன். அவள் வேறு எதுவும் கேட்டுக்கலம்மா. எவ்வளோ பணம் உனக்கு தேவையோ வாங்கிக்கோ, அவள் எனக்கும் பெண் தான் என்று சொல்லிவிட்டான் என்றார். சந்தோஷத்துடன் மாப்பிள்ளை வீட்டுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது சம்மதத்தை தெரிவித்தார் சுதாகர். கல்யாண வேலைகளை ஆரம்பித்தார் சுதாகர். இவை ஒரு பக்கம் நடக்க மற்றொரு பக்கம் தான் படிப்பில் தீவிர கவனம் செலுத்தினாள். தேர்வு நெருங்க நெருங்க மதுவிற்கு பயம் ஏற்பட்டது. ஒரு வழியாக தேர்வை எழுதி முடித்தாள். திருமணத்திற்கு ஒரு வாரம் முன்பே ரமேஷ் வந்துவிட்டான். வேலைகளை எல்லாம் கவனித்துக்கொள்ள. பணம் மட்டும் கேட்காவிட்டால் அவனை போல் நல்ல பிள்ளை கிடையாது. திருமணத்துக்கு ஒரு நாள் முன்பு தடபுடலாக ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. மது தன் அறையில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு வந்த தோழி உமா அவளுக்கு நாளை தேர்வு முடிவுகள் வரும் விவரத்தை கூறினாள். அதை கேட்டவுடன் மதுவிற்கு படபடப்பு ஏற்பட்டது. மறுநாள் காலையில் முகூர்த்தத்திற்கு தயாராகாமல் தேர்வு முடிவுக்காக காத்திருந்தாள். திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே தேர்வு முடிவுகள் வெளியாகின. மது தேர்வில் வெற்றி பெற்று அரசு வங்கியில் வேலை கிடைத்தது தெரிய வந்தது. ஒரு நிமிடம் அவளுக்கு எதுவும் புரியவில்லை. கனவில் இருப்பது போல் உணர்ந்தாள். ஏனென்றால் மது இந்த வேலைக்காக பல நாட்கள் ஏங்கி இருக்கிறாள். விவரத்தை சுதாகர் லதா திருமணத்துக்கு வந்த எல்லோரிடமும் தெரிவித்தார்கள். இந்த ஒரு நொடிக்காக தான் பல வருடம் காத்திருந்தாள். அப்பா,
அம்மா கண்களில் ஆனந்த கண்ணீர் வருவதைக் கண்டு தான் சாதித்து விட்டதாக நிம்மதி அடைந்தாள் மது. உடனடியாக சுதாகரிடம் இந்த மாப்பிள்ளை வேண்டாப்பா என்றாள். ஒன்றும் புரியாமல் நின்றாள் சுதாகர். ஏமா உனக்கு என்னாச்சு? இப்பதான் உனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கே, அப்புறம் என்ன என்றார் சுதாகர். இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. அவர்களுக்கு வரதட்சணை மட்டும்தான் தேவைப்படுது. மாப்பிள்ளை வீட்டில் யாராவது ஒருத்தவங்க பொண்ணு நல்ல குணமாக இருப்பாளா, எல்லாரையும் அன்பாக பார்த்துக்கொள்வாளா என்று இதுவரை கேட்டிருப்பாங்களா? நான் வேலைக்கு போகவில்லை என்று தெரிந்தும், நம்ம வீட்டில் வசதி இல்லைன்னு தெரிந்தும் நிறைய வரதட்சணை கேட்டார்கள். எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்றாலும் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன்ப்பா என்று மது பேசி முடித்தாள். தங்கள் தவறை உணர்ந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக கிளம்பினார்கள். இப்படி ஒரு பெண்ணை பெற்றதற்கு சுதாகருக்கு பெருமையாக இருந்தது. 1 வருடம் கழித்து மதுவிற்கு வங்கி மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வைத்தார் சுதாகர். 1 ரூபாய் கூட வரதட்சணை கொடுக்காமல். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.